நம்மளோட நம்மளுக்கு சொல்லுவாங்க சொந்த காசில் சூனியம் வைக்கிற அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்லது கொண்டு வரதும் நம்மளுக்கு கெட்டது கொண்டு வரதும் ரெண்டே விஷயந்தான். ஒன்று நம்மளோட வாயும் நம்மளோட கையும் நம்மளோட கண். இந்த 3 விஷயந்தான் நம்மளை எல்லா கெட்டதும் செய்ய வைக்கும், நல்லதும் செய்ய வைக்கும். ஒருத்தனை கொடுக்கவும் செய்யும், ஒருத்தங்கிட்டேருந்து பிடுங்கவும் செய்யும். அது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நார்மலாக பார்த்திங்கன்னா இப்போ சில பேர் விநாயகர் கோயிலுக்கு போனாலும் சரி பார்த்திங்கன்னா தேங்காய் உடைப்பாங்க. இந்த வண்டிக்கு பூஜை பண்ணும்போது தேங்காய் உடைப்பாங்க. சில பேர் வேண்டிக்கிட்டு என்ன பண்ணால் 11 தேங்காய் உடைக்கிறேன், 20 தேங்காய் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு தேங்காய் உடைக்கலாம். தேங்காய் உடைக்கிறது பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருவரும் சரிசமமாக உடைக்கலாம். ரொம்ப முதிரானா மட்டும்தான் அவங்களால தூக்கி அடிக்க முடியாது, மற்ற எல்லாமே உடைக்கலாம். சின்ன பசங்களும் சதுர தேங்காய் உடைக்கலாம். அதில் முக்கியமான யார் உடைக்கக்கூடாது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சில கோவில்களாக போகும்போது பார்த்திங்கன்னா சரி குளம் இருக்கும், கோவில் குளத்தில் நீங்கள் சில கோவிலில் வந்து முங்கிட்டு குளத்தில் குளிச்சுட்டு போய் சாமி கும்பிடுவாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இதை வந்து சில பேர் மாற்றி பண்ணுறாங்க. ஆனால் அது பண்ணக்கூடாது. நார்மலாக நீங்கள் கோவிலில் முங்கிட்டு தான் போகணும், அந்த கோவிலோட இடத்துல தான் நம்ம குளிக்கணும், இல்லை அந்த இடத்துல நம்ம முங்கி தான் ஆகணுன்றதுனா கூட நீங்கள் முங்கிட்டு வேறு துணி மாற்றிக்கிட்டோ இல்லை துணி காஞ்சதுக்கு பிறகு நீங்கள் கோவிலுக்கு போகிற போக்கில் சூண்டு போகிற மாதிரி தொட்டு கும்பிட்டு இப்படின்றதெல்லாம் வந்து நம்ம சாட்சகமாக போய் உட்காந்து எப்படிலாம் உங்களால் ஒரு தெய்வத்துக்கிட்ட நீங்கள் போராட முடியுமோ, எப்படிலாம் உங்களால் கேட்க முடியுமோ அப்படி நீங்கள் துவா ஓதணும், துவா கேட்கணும். துவானா வேண்டணும், வேண்டுதல் வைக்கணும். மருஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை எம்எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவில் வந்து ஒரு புனிதமான இடம். எல்லா மதத்தினருக்கும் இந்த கோவிலுக்கு போகிறது, தொழுகிறது, இல்லை வேண்டுதல் வைக்கிறது, இல்லை சர்ச்சில் பிரார்த்தனை பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா மதத்தினருக்குமே இருக்குது. அப்படிப்பட்ட அந்த புனிதமான இடத்துல செய்யக்கூடாத தவறுகள், குறிப்பாக பெண்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க பாய்? நல்லா கேட்டிங்க. ஆக்சுவலி இருக்குமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சொல்லுவாங்க சொந்த காசில் சூனியம் வைக்கிற அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்லது கொண்டு வரதும் நம்மளுக்கு கெட்டது கொண்டு வரதும் ரெண்டே விஷயந்தான். ஒன்று நம்மளோட வாயும் நம்மளோட கையும் நம்மளோட கண். இந்த 3 விஷயந்தான் நம்மளை எல்லா கெட்டதும் செய்ய வைக்கும், நல்லதும் செய்ய வைக்கும். ஒருத்தனை கொடுக்கவும் செய்யும், ஒருத்தங்கிட்டேருந்து பிடுங்கவும் செய்யும். ஆமாவா இல்லையா? உண்மைதான். இந்த கையும் அதுதான், இந்த கண்ணும் அதுதான், இந்த வாயும் அதுதான். நான் சொன்னேன், நான் சும்மா தானே சும்மா இல்லைன்னுவாங்க. அந்த மாதிரி வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டாங்க. அதுவும் நம்ம மக்கள்கிட்டையும், அதுவும் நம்ம இந்தியாவில் இருக்க தமிழ் மக்கள்கிட்ட சொல்லவே தேவையில்லை. அது முக்கியமாக பெண்கள்கிட்ட. நான் பெண்கள் தப்பாக சொல்ல விரும்பலை. அது என்னென்னா, அது ஒரு அவங்களுக்கு ஃப்ரீயாக எங்கேயுமே ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறதால, அது 10க்கு 10 ரூமுக்குள்ளே இருக்கிறதால, ஹஸ்பண்டு பசங்க கிச்சனு, ஹஸ்பண்டு பசங்க கிச்சனு, பெட்ரூமு, ஸ்கூலு, இது தான் அவங்க வாழ்க்கை. சடனாக ஒரு கோயிலுக்கோ இல்லை வெளியில் அப்படி 4 மக்களை பார்க்கும்போது அவங்க அறியாமே சில விஷயம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் ப்ராக்டிக்கல், இதுதான் உண்மை. ஏன்னா வீட்டில் யார்கிட்ட பேசுவாங்க? ஹஸ்பண்ட் எங்கே பேசுகிறது? வந்தியே சாப்பாடு போட்டே சாப்பிட்டே தூங்குனியா, திருப்பி எந்திரிச்சே சாப்பிட்டே செஞ்சு இதை தான் ரொட்டீனாகவும் ஓடிட்டுருக்கோம். பசங்கிட்ட என்ன பேச முடியும்? பசங்க அவங்க பிஸி ஷெடியூலில் இருப்பாங்க. ஸோ அவங்க உட்காந்து ஆத்மாத்மா பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ டக்குன்னு ஒரு கோயிலுக்கு போகும்போதோ இல்லை எங்கேயோ போகும்போதோ ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை கூட இருக்கிறவங்க பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, தேவையில்லாத விஷயங்கள், வீட்டில் நடந்த விஷயங்கள், அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயம், அவங்க வாழ்க்கை நடந்த விஷயம், இவன் வாழ்க்கையில் நடந்தது, ஃப்ரெண்டில் நடந்தது, இது எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அது பேசும்போது என்ன தெரியுது? மற்றவங்க வந்து புறம் பேசுகிற மாதிரி தெரியுது. இதுதான் உண்மை. ஸோ அதில் முக்கியமாக கோவிலுக்கு போகும்போது பெண்கள் பண்ணக்கூடாத ஒரு 5 விஷயம் இருக்குமா, துல்லியமாகவே சொல்கிறேன். முக்கியமாக ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா, கோவில் உள்ள போகும்போது பார்த்திங்கன்னா, நீங்கள் இங்கேருந்து ஊருக்கு கோவிலுக்கு போனாலும் சரி, இல்லை நீங்கள் கிட்ட கோவிலுக்கு போனாலும் சரி, கோவில் உள்ள போகும்போது பார்த்திங்கன்னா போய் உட்காந்தோன்னே சாமியை நீங்கள் வணங்கும்போது, தெய்வத்தை வணங்கும்போது ஆத்மாத்மா வணங்குமே தவிர, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கூட போங்க, ஃபேமிலியோடு போங்க, பேரண்ட்ஸோடு கூட போங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்காக நீங்கள் வேண்டிக்கும் போது ஒரு 10 நிமிஷம் தான் ஒதுக்க போகிறீங்க. 24 மணி நேரத்தில் 10 நிமிஷம் இறைவனுக்காக வணங்குறீங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் மணிக்கட்டு போய் குளித்து முழுவி இருந்து சுத்தம் படுத்தி வீடு சுத்தம் பண்ணி உங்களை சுத்தம் படுத்தி இங்கேருந்து வாகனம் எடுத்துகிட்டு போய் அவ்வளோ தூரம் போயிட்டு இவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டு அங்கே போயிட்டு உட்காந்து ஊருக்கு அதை பேசின வேலை ஆகுமா? உண்மைதான். நம்ம போகிறது எதுக்கு? நம்ம ஆத்மா நம்மளோட கஷ்டத்தையும் நம்மளோட பிரார்த்தனை, நம்ம வேண்டுதல் நம்ம மனசார வைக்கணும். ஆனால் நம்ம சொல்கிறத ஒரு காதலை கேட்கணும், அது நடத்தி கொடுக்கணும். இவ்வளோ பிரபஞ்சத்தில் இவ்வளோ கூடி மக்கள் நம்மளாம் ஒரு கொசுக்கு சமானம் கிடையாது. ஒரு கொசுவில் கூட நம்மலாம் கிடையாது. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம சொல்கிறத ஒரு செவியில் கேட்கணும். அந்த விஷயம் நடக்கணும்னா அப்போ நம்ம எவ்வளோ ஆத்மாத்மா வேண்டணும், நம்மளோட எண்ணம் எவ்வளோ சுத்தமாக இருக்கணும். அங்கே உட்காந்து நம்ம கதை பேசுகிறதோ புறம் பேசுனா
நடக்காத விஷயம். ஸோ அதனால் ஒரு பெண்கள் கோவிலுக்கு போனால் 5 விஷயம். அதில் முதல் விஷயம், போனோம் ஆத்மாத்மாக சாமி கும்பிடணுமே தவிர இன்னொருத்தவங்க விஷயத்த கதை ஊர் கதை பேசக்கூடாது. உன் ஃபேமிலி நடந்த விஷயத்த நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க, அவங்க கதையை நீங்கள் கேட்காதீங்க. எதுவாக இருந்தாலும் கோவிலேருந்து 10 அடி வெளியில் வந்துட்டு நீங்கள் வண்டியில் வரும்போதோ இல்லை வெளியே காஃபி ஷாப்பில் போய் கூட நீங்கள் பேசிக்கிங்க. எவ்வளோ நீங்கள் ஃப்ரெண்டை கூட மீட் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கம்மா. அங்கே போனோமா ஆத்மாத்மா சாமி கும்பிடணும். அங்கே உட்காந்து இந்த வீடியோ எடுக்கிறது, செல்ஃபி எடுத்துக்கிறது, உட்காந்து ஃபோன் கதை பேசுகிறது, 10 நிமிஷம் டைம் கழிச்சு இந்த 10 நிமிஷம் டைமில் இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறது, ஃபேமிலியில் பேசுகிறது, கடன் பேசுகிறது, ஒன்றொருத்தர் திட்டி பேசுகிறது, ஆக்ரோஷமாக பேசுகிறது, சாபம் விடுறது, இதெல்லாம் நீங்கள் அங்கே உட்காந்து பண்ணிங்கன்னா நீங்கள் வணங்குறது, நீங்கள் வேண்டுறது வேண்டுதல் எந்த பலனும் கிடையாது. இவ்வளவோ நீங்கள் காலையில் எந்திரிச்சு போய் பண்ணதால் எந்த பலனும் இல்லை. இவ்வளோ நாள் நீங்கள் என்ன சொல்கிறது, நான்வெஜ் சாப்பிடாமலாம் விரதம் இருந்தெல்லாம் கோயிலுக்கு போவாங்க. அங்கே போய் நீங்கள் தேவையில்லாத விஷயம் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் இருந்த விரதத்துக்கும் பலன் இல்லை. ஸோ 1. 2வது ஒரு விஷயம், இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா சில பெண் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஜடை பின்னி ஒன்று கொண்டை வச்சு பூ வைப்பாங்க, இல்லை ஜடை பின்னுவாங்க, ஏதோ ஒரு வகையில் இல்லை இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லூசர்ன்ற ஒரு விஷயத்தை போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக முடியை வந்து பார்த்திங்கன்னா பின்னியோ இல்லை உங்கள் முடிஞ்ச மாதிரி ஓரளவுக்கு முடியை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு இல்லை பூ வைக்காது போங்க, அதை பற்றி இல்லை. ஆனால் முடியை வந்து உங்களோட முடியை வந்து சீராக வச்சுட்டு தான் நீங்கள் கோவிலுக்கு சென்று வரணும். தவிர அங்கே உட்காந்து நீங்கள் சாமி கும்பிடும் போதும் சரி, வேண்டிக்கும் போதும் சரி, அது தர்காவுக்கு இருக்கட்டும், சர்ச்சுக்கு இருக்கட்டும், கோவிலில் இருக்கட்டும், எங்கே வேணா இருக்கட்டும். ஸோ நம்மளோட ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அதனால் தலையை வந்து பார்த்திங்கன்னா விரிச்சு போட்டு போகக்கூடாது. 2. 3வது ஒரு விஷயம், கோவில்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப புனிதமான இடம், ரொம்ப சுத்தமான இடம், குட் வைப்ரேஷனான இடம். நம்ம கையில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவோம், நிறைய பொருட்கள். நான்வெஜ் வாங்கிட்டு போகிறதில்ல, இது வெஜ் தான் வாங்கிட்டு போகிறோம், பூ வாங்கிட்டு போவோம், பழம் வாங்கிட்டு போவோம், ஏதோ ஒரு வாங்கிட்டு போவோம். ஆனால் அதோட அந்த இடத்த வாங்கிட்டு போன கவரும் சரி, பேப்பரும் சரி, இல்லை நம்ம சாப்பாடு கட்டிட்டு போனோம், ஓரமாக உட்காந்து சாப்பிட்டோம், கோவிலுக்கு சன்னிதானம் சாப்பிட போகிறதில்ல, வெளியில் செவுத்தோரமாக சாப்பிட்றோம், எங்கே இருந்தாலும் சரி கோவில் எல்லைக்குள்ளே அசுத்தம் பண்ணக்கூடாது. சுத்தம் மட்டும்தான் இருக்கணும், அசுத்தம் பண்ணக்கூடாது. என்ன எடுத்துகிட்டு போறியோ அதை திருப்பி கவரை அப்படியே எடுத்து நீங்களே திருப்பி அதை கட்டி எடுத்துகிட்டு வந்து கோவில் வெளியில் இருக்கிற டஸ்ட்பினில் நீங்கள் போடலாமே தவிர கோவில் உள்ள இருக்கிற டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க இங்கே போடுங்க, நல்லா அதை செய்யக்கூடாது. ரொம்ப பெரிய தவறுமா அது. ஏன்னா நம்ம போகிறதே வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்தை நாடி போயிட்டுருக்கோம். அந்த தெய்வ இடத்தையே வந்து நம்ம அசுத்தம் பண்ணுற மாதிரி நம்ம போட போகிறது பிளாஸ்டிக் கவர் நம்ம நினைப்போம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தராக போட்டால் கவர், அது 20 பேர் போட்டால் அது ஒரு பெருசாகிடும். அப்போ என்ன ஆகும், ஸ்மெல்லு வரும், துர்நாற்றம் ஆரம்பிக்கும். ஸோ அங்கே பாசிட்டிவ் வைவ் இருக்காது. அதனால் தயவுசெய்து கோவிலில் பார்த்திங்கன்னா கொண்டு போகிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திருப்பி நீங்களே கொண்டு வந்து வெளியில் போட்டுருங்க. தயவுசெய்து கோவிலை வந்து அசுத்தம் பண்ணாதீங்க. அதுக்கு தர்காவாகட்டும், கோயிலாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும். ஏன்னா நம்ம இப்படி போகிறோமோ அதே மாதிரி நம்ம வெளியே போட்டுருந்தோம், அசுத்தம் பண்ணக்கூடாது. 3. 4வது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நார்மலாக பார்த்திங்கன்னா இப்போ சில பேர் விநாயகர் கோயிலுக்கு போனாலும் சரி பார்த்திங்கன்னா தேங்காய் உடைப்பாங்க. இந்த வண்டிக்கு பூஜை பண்ணும்போது தேங்காய் உடைப்பாங்க. சில பேர் வேண்டிக்கிட்டு என்ன பண்ணால் 11 தேங்காய் உடைக்கிறேன், 20 தேங்காய் உடைக்கிறேன்னு சொல்லி தேங்காய் உடைக்கலாம். தேங்காய் உடைக்கிறது பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருவரும் சரிசமமாக உடைக்கலாம். ரொம்ப முதிரான மட்டும்தான் அவங்களால தூக்கி அடிக்க முடியாது, மற்ற எல்லாமே உடைக்கலாம். சின்ன பசங்களும் சதுர தேங்காய் உடைக்கலாம். அதில் முக்கியமான யார் உடைக்கக்கூடாத ஒரு நபர் பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் சதுர தேங்காய் உடைக்கக்கூடாது. முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வேண்டுதலே வச்சுருந்தீங்க குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு நீங்கள் எந்த சாமியிட்ட நீங்கள் வேண்டியிருந்தோமே சதுர தேங்காய் வந்து உங்கள் கணவர்கிட்டயோ அம்மாக்கிட்டோ அண்ணன் தம்பிக்கிட்டோ கொடுத்து உடைக்கலாமே தவிர, ஆளே இல்லைங்கனாலும் ரோட்டில் போகிறவங்கள கூப்பிட்டு கூட நீங்கள் அதை பண்ணலாமே தவிர, கர்ப்பிணி பெண்கள் கரு நின்றுடுச்சு தங்கிடுச்சு 2 மாதம் தான் ஆகுதுன்னாலும் சரி, இல்லை அது 9 மாதமாக இருந்தாலும் சரி, கரு நின்னதுக்கப்புறம் சதுர தேங்காய் நீங்கள் உடைக்காதீங்க. 5வது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சில கோவிலுக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா சரி, குளம் இருக்கும், கோவில் குளத்தில் நீங்கள் சில கோவிலில் வந்து முங்கிட்டு குளத்தில் குளிச்சுட்டு போய் சாமி கும்பிடுவாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இதை வந்து சில பேர் மாற்றி பண்ணுறாங்க. ஆனால் அது பண்ணக்கூடாது. நார்மலாக நீங்கள் கோவிலில் முங்கிட்டு தான் போகணும், அந்த கோவிலோட இடத்துல தான் நம்ம குளிக்கணும், இல்லை அந்த இடத்துல நம்ம முங்கி தான் ஆகணுன்றது இருந்தால் கூட நீங்கள் முங்கிட்டு வேறு துணி மாற்றிக்கிட்டோ இல்லை துணி காஞ்சதுக்கு பிறகு நீங்கள் கோவிலுக்கு சொல்லாமே தவிர ஈரத்தோடு போயிட்டு சாமியை நீங்கள் வணங்கக்கூடாது. எப்படி ஈர துணியோட சாமி கும்பிடக்கூடாது. ஆனால் அதே வந்து நீங்கள் ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி, தர்காவுக்கு போனாலும் சரி, சர்ச்சுக்கு போனாலும் சரி, போகும்போது கால் அலம்பிட்டு முகக்கால் கிளம்பிட்டோட நம்ம உள்ளே போகலாமே தவிர ஃபுல்லாக தலைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு அப்படியே நம்ம கோவிலுக்கு போகக்கூடாது. ஈரத்துணியோடு உட்காந்து நம்ம பிரார்த்தனை பண்ணக்கூடாது, ஈரத்துணியோட நம்ம வணங்கக்கூடாது, ஈரத்துணியோட நீயத்து வைக்கக்கூடாது, நீயத்தைனா வேண்டிக்கக்கூடாது. ஸோ 4, 5, 6வது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, அதே மாதிரி கோவிலுக்கு போயிட்டு திருப்பி நீங்கள் கோவிலேருந்து வெளியில் கிளம்பும்போது ஐயோ கை காலெலாம் அழுக்காயிடுச்சு
ஐயோ நம்ம செப்பல் இல்லாமல் நம்ம கோயிலில் சுற்றணும், நம்ம காலில் அழுக்காயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளில வந்துட்டு உடனே கழுவிட்டு வெளியில் வரக்கூடாது. நீங்கள் வேணுனதுக்கு பலனில்லாம் போய்டும். ஸோ கால் முகத்தை அலம்பக்கூடாது. அது எவ்வளோ தூசியாக இருந்தாலும் சரி அப்படியே வீட்டுக்கு வரணும். அதே மாதிரி வீட்டுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா வெளியில் அலம்பிட்டு போகக்கூடாது. போய் 10 நிமிஷம் உக்காந்து ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு கூட நீங்கள் முகக்கால் கழுவலாம், குளிக்கவும் செய்யலாம். ஆனால் சொல்லப்போனால் அன்றைக்கி குளிக்கக்கூடாது, முகக்கால் கழுவிக்கலாம் கோயிலுக்கு போய்ட்டு வந்து. சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம தூசி ஆகிடுச்சு வாசல்லே கழுவிட்டு போயணும்னு சொல்லிட்டு வாசல்லே கழுவிட்டு உள்ளே போவாங்க. அப்போ நீங்கள் போனதுக்கும் பிரயோஜனம் இல்லை, வேண்டிக்கிறதுக்கும் பிரயோஜனம் இல்லை, எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. இது ஆண்கள் பெண்கள், இது முக்கியமாக பெண்கள் இந்த தவறு இந்த 5-6 விஷயத்தை கரெக்டாக கடைப்பிடிச்சானாலே அந்த வேண்டுதல். ஏன்னா சில பேர் நினைக்கிறாங்க, ஐயா நான் இந்த கோவிலுக்கு போய் வேண்டினேன், இந்த கோவிலில் போய் வேண்டியிருக்கேன், இந்த கோவிலில் நேர்த்திக்கடன் வச்சுருக்கேன், இங்கே போய் வேண்டியிருக்கேன், அங்கே வேண்டியிருக்கேன், ஆனால் எதுவுமே நடக்கலான்னுவாங்க. வேண்டியிருக்கீங்க, அந்த வேண்டுதலை கரெக்டாக பயன்படுத்துனீங்களா, கரெக்டாக நடத்துனீங்களா? அதுக்கான ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சத்தில் இவ்வளோ கோடி மக்களில் வந்து நீங்கள் வணங்குற ஒரு விஷயத்தை நீங்கள் வேண்டுற விஷயம் நடக்கணும்னா அது எவ்வளோ ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டணும். ஏதோ போகிற போக்கில் சூண்டு போகிற மாதிரி தொட்டு கும்பிட்டு இப்படின்றதெல்லாம் வந்து வேணாமல் சாட்சகமாக போய் உட்காந்து எப்படிலாம் உங்களால் ஒரு தெய்வத்துக்கிட்ட நீங்கள் போராட முடியுமோ, எப்படிலாம் உங்களால் கேட்க முடியுமோ அப்படி நீங்கள் துவா ஓதணும், துவா கேட்கணும். துவானா வேண்டணும், வேண்டுதல் வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்கள் வேண்டுதல் அல்லாஹ்வுடைய கிருபையால் நடந்தே தீரும். நம்பிக்கையோடு பண்ணுங்கள், இன்ஷா அல்லாஹ் நல்லதே நடக்கும். சிறப்பு பாய், ரொம்ப ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க. எல்லாருமே கோவிலுக்கு போகிறோம், அங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள்லாம் செஞ்சிட்ருக்கீங்க, அதை செய்யாதீங்கன்னு அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.